தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/7/2025 வியாழக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் மாலை 4:33 வரை பிறகு சித்திரை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற கருத்து இந்த அபிராமி அம்மை பதிகத்தை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தேன். பொதுவாக அந்த முழு பாடலையும் நீங்கள் கேட்கணும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் ஒரு கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதியிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவோரின் வாழ்வே அமுதீசர் உருவாகம் அகலாத சுகவாணி அருள்வாயினி அபிராமியே என்று அந்த பாடல். பொதுவாக இந்த பாடலில் நான் சொல்கிறது வழக்கம். நமக்கு என்ன கோரிக்கையோ அதை இறைவன்கிட்ட கேட்கறதுக்கு பேர் பதிகம்னு பேர். துதிப்பாடல், பதிகம், கவசம் அப்படின்னு 3 வகை இருக்குது. கவசம் என்பது தன்னை காத்துக்கொள்ள படிப்பது. துதிப்பாடல் என்பது இறைவனை துதிப்பது. பதிகம் என்பது வேண்டுதல் பதிகம். நமக்கு என்ன வேண்டுமோ எல்லாம் நம்ம கேட்கறது. ஆக நம்ம இப்போ கேட்குறோம், நமக்கு கல்வி வேணும், செல்வம் வேணும், ஆயுள் நீடிப்பு வேணும், நல்ல சந்தானம் வேணும், கொடை கொடுக்கறதுக்கான ஆற்றல் வேணும், நல்ல வாழ்க்கை துணை வேணும்னு இப்படி எல்லாம் நல்லன்னு கேட்குறான். ஆனால் அதில் என்னென்னவெல்லாம் சிக்கல் வருங்கிறது அபிராமி பற்று கண்டு எவ்வளோ அழகாக எழுதியிருக்கா பாருங்க. கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னா கலையக்கூடாது, பாதியில் நிற்கக்கூடாது. அதே மாதிரி வயதுன்னு இருந்தால் குறையக்கூடாது, நல்லா கூடுதலாகவே இருக்கணும். 80 வயசு 100 வயசு அதாவது பிறையாயிர பெருவிழா காண வேண்டுமா. அதே மாதிரி வளமை கன்றாமல் இருக்கணும், இளமை குன்றாமல் இருக்கணும். ஒருத்தர் வாழ்க்கை துணை அன்பு அகலாத வாழ்க்கை துணை இருக்கணும், அன்பு அகலாத மனைவியும் இருப்பார். அதனால் இப்படியெல்லாம் வாழ்க்கை ஒருத்தருக்கு அமையணும். வாழ்க்கையில் கீர்த்தி வேணும், புகழ் வேணும், ஆயுள் வேணும்னா 16 பேர்களும் கிடைக்கணும்னா இது போன்ற பாடல்களை ஒரு முறை நீங்கள் இறை சன்னதியில் படித்தால் கூட உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அபிராமி படம் வைத்து இது போன்ற பாடல்களை நீங்கள் படித்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைபாடுகளும் இருக்காது. சந்தோஷங்களை தக்க வைத்துக் கொள்ள இது ஒரு எளிய வழி. அம்பிகையின் அருளால் ஆனந்தமான வாழ்க்கை அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேதுவோடு அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிகமாக செலவிடுகின்ற நாள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். 2இல் சுக்கிரன் இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வழி பங்குதாரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். புதன் 4இல் இருப்பதனாலே மாமன் மைத்திருவழியில் ஒரு மங்கள நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. அதை முன்னின்று நடத்தும் வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும், வருமானம் உயரும், நல்லவர்களை சந்திப்பால் நலம் கிடைக்கும், சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகலாம். தொழில் உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து மகிழும் நாள். வளர்ச்சியை முன்னிட்டு இடமாறலாமா என்று சிந்திப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 2இலே புதன். எனவே இன்றைக்கு திரண்ட செல்வம் வரும். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். அதை செய்வோமா, இதை செய்வோமா, இந்த தொழிலில் ஈடுபடலாமா, அந்த தொழிலில் ஈடுபடலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். பழைய கடன்கள் கொஞ்சம் மனதை அரிக்கும். அந்த கடன் சுமை குறைய இன்றைக்கு வழிபிறக்கப் போகிறது. வாங்கல் கொடுக்கல்களை திருப்தியாக அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். சனி மட்டுமல்ல, ராகுவும் இருக்கின்றார். பயணங்கள் அதிகரிக்கும், ஆனால் பலன் கிடைக்காது. வாகனங்களால் தொல்லை உண்டு. வாங்கியிருக்கும் வாகனத்தால் அடிக்கடி தொல்லைகள், பண விரயங்கள் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். மாமன் மைத்திருவழியில் மனதுக்கு கஷ்டமான தகவல்கள் கூட உங்களுக்கு வரலாம். பயணங்களில் நீங்கள் அயல்நாடு சம்பந்தமாக ஏதேனும் ஒரு பயணங்கள் வந்தால் அதை தள்ளி வைப்பது நல்லது. அதே நேரத்தில் 2இல் செவ்வாய் கொஞ்சம் கோபம் கடுமையாக இருக்கும். சில சமயங்களில் முன்கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். எனவே பொறுமையும் நிதானமும் இன்று உங்களுக்கு தேவை.
சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது. தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அதே நேரத்தில் கரைந்த சேமிப்புகளை நீங்கள் ஈடுகட்டுவீர்கள். கவலை என்ற மூன்றெழுத்து உங்கள் அகராதியை விட்டு அகல இன்று வியாழக்கிழமை குரு பகவானை நீங்கள் கும்பிடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் சந்திரன். லாபாதிபதி இருக்கின்ற பொழுது லாபத்திற்கு குறைவு இருக்காது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிக்க இயலும். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் சந்திரபலம் 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பதால் அயல்நாட்டில் நீங்கள் பணிபுரிய வேண்டும் என்று விரும்பி ஏதாவது முயற்சித்திருந்தால் அது கூட கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். 9லே சூரியன், வியாழன். வியாழனுடைய பார்வை இருக்கிறது. 5ம் 9ம் மிஞ்சும் பலன் தரும் என்பார்கள். எனவே இன்றைக்கு உங்களுக்கு பொருளாதாரம் நிறைவாக இருக்கும். மேலதிகாரிகள் மனதில் இடம் பிடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். வீடு மாற்ற சிந்தனைகளும் நாடு மாற்ற சிந்தனைகளும் கூட ஒரு விரலுக்கு வரலாம். இந்த நாள் மிக மிக இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, சுக்கிர பார்வை இருப்பதனாலே சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து சேரும். சொல்வாக்கு நன்றாக இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். சுற்றத்தார்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். 10ஆம் இடத்திலே செவ்வாய். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டு. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழவும் போகின்றீர்கள். கேது பலமும் இருப்பதனாலே ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 6லே சுக்கிரன். எதிரிகள் ஸ்தானாதிபதி எதிரிகள் ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். எதையும் நீங்கள் வெளிப்படையாக செய்ய இயலாது. உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மறுப்பார். அதே நேரத்தில் 3லே சனி, ராகு. முன்னேற்றத்திற்கு இடையூறாக உடன்பிறப்புகள் கூட சில சமயங்களில் உங்களுக்கு உங்கள் கருத்துக்களுக்கு ஒத்து வராமல் போகலாம். என்ன இருந்தாலும் இன்று விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் செவ்வாய், கேது. அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். மூத்த சகோதரர் வழியில் உங்களுக்கு முன்னேற்ற பாதிப்புகள் வரலாம். அதே நேரம் 7லே புதன் இருக்கின்றார். பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், சப்தமஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் சிறப்பாக இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள், பெற்றோர்களின் மணி விழாக்கள், மணவிழாக்கள், முத்து விழாக்கள் போன்றவைகள் எல்லாம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருந்தாலும் கூட இன்று வியாழக்கிழமை என்பதனாலே குரு பகவானை கும்பிடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சிறு விஷயத்தை கூட நீங்கள் பெரிதாக்கி அதன் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். உறவினர்களுக்கு உதவி செய்ய போய் அது உபத்திரவத்தில் முடியும். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகலாம். வாகனங்களால் உங்களுக்கு சில சிக்கல்கள் வரும். தெருவில் செல்கின்ற பொழுது செல்பொருள்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். மற்றவருக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும். இந்த நாளில் நீங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. மீனராசி நேயர்களே, 4ஆம் இடத்திலே குரு கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். ஆரோக்கியம் சீராவதில் கொஞ்சம் தொல்லை ஏற்படலாம். அதே நேரத்தில் மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். தாய்வழியின் ஆதரவு கொஞ்சம் குறையும். பெற்றோர்களை அண்டி இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எண்ணங்கள் நிறைவேறுவதில் சிறு சிறு தடைகள் உண்டு. அதே நேரத்தில் பஞ்சமஸ்தானத்தில் புதன். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. பிள்ளைகள் உங்களுடைய சொல் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். எனவே அயல் நாட்டில் இருந்தாலோ அயல் மாநிலத்தில் இருந்தாலோ பணிபுரிந்து கொண்டிருந்தாலோ நீங்கள் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்வது நல்லது. 6ஆம் இடத்திலே கேது. உத்தியோகம் போன்றவற்றிலே திடீர் மாற்றங்கள் வரலாம். நினைக்க இயலாத மாற்றமாக இருக்கும். இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் வலுவிழந்திருப்பதனாலே கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் யோகம் செய்ய வேண்டுமானால் இப்படி வலுவிழந்திருக்க வேண்டும். இந்த நேரத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வார்கள். கேட்ட சலுகைகள் கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.